2 பேர் இருக்காங்க. ஒன்று வளசர், இன்னொரு காடம். ஆமாம், மொத்தமாக 2 பேர். வளசருடைய வாழ்க்கையை இவங்க கூட யானையோட நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோழிகமத்தில் யானையை இருக்கிற பெரும்பாலான மாவூத்துகள் அவங்க தான். காவடியும் அவங்க தான். மாவூத்துனா காவடினா அந்த பாகனுக்கான உதவியாளர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே மலை மனுஷர்களாக தான் இருக்காங்க. இவங்களுக்குன்னு ஒரு கலை இருக்கு. நம்ம எப்படி கீழே நிறைய கலைகளை வச்சிருக்கிறோம், நம்ம நிறைய நடனங்களை வச்சிருக்கிற மாதிரி இவங்களுக்கும் கலைகள். ஏன்னா எல்லா மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் தன்னுடைய பொழுதை போக்கிக் கொள்வதற்கும் தன்னுடைய பண்பாட்டுகளை தன்னுடைய வாழ்வியலை மற்றவர்களுக்கு சொல்வதற்காக ஒவ்வொரு இனக்குழுக்களுக்குமான பண்பாட்டு இருக்கு, அடையாளம் இருக்கு. இவங்களுக்கும் அப்படி ஒரு பண்பாட்டு அடையாளம் இருக்கு. இவங்களுடைய பண்பாட்டு இதுல அடையாளத்துல நமக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இவங்க வாழ்நிலை எப்படி இருக்கு, இவங்களுடைய வாழ்க்கை போக்கு எப்படி இருக்கு. இவங்களுக்கு முழுக்க பாட்டும் நடனமும் இவர்களின் சடங்குகளை சொல்லும். என்னென்ன விதமான சடங்குகள் செய்கிறோம், பெண்ணா இருந்தால் என்ன சடங்கு, மாப்பிள்ளைக்கு என்ன சடங்கு, அதே மாதிரி இறுதிச் சடங்குகளை நம்ம எப்படி செய்கிறோம் என்று சடங்குகளையே பண்பாடாக மாற்றி கூடவே சாப்பாட்டையும் பண்பாடாக மாற்றியிருக்கிறார். எதுக்காக இந்த நடனம் என்றால், நாம் கீழே வசிக்கிற குறிப்பாக சமவெளி பகுதியில் வசிக்கிற மக்கள் சாப்பாட்டில் பல விஷயங்களை கொண்டு போயிடும். நம்ம குழந்தைகள் நூடுல்ஸ் வரைக்கும் கொண்டு போயிடும். அமெரிக்காவிலே நிறைய விளையிற ஒன்றை கொண்டு நம்மகிட்ட சந்தைப்படுத்த முடியும்னு சொன்னால் நம்ம குழந்தைகளுக்கு அதை வாங்கி கொடுத்து உணவு பண்பாட்டில் நாம் எவ்வளவு சீரழிந்து இருக்கிறோம். ஆனால் இவர்களுடைய உணவு பண்பாடு என்பது அடுத்த தலைமுறைக்கு, இவர்கள் போக இவர்களின் குழந்தைகளுக்கு நாம் என்ன சாப்பிட்டோம், நாம் எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்று இந்த காடுகளில் கிடைக்கிற எளிமையான உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழுகிற மலைவாழ் மக்களின் நடனத்தை உள்ளபடியே நாம் பார்க்கலாம். அவங்க நிறைய பேசுவாங்க. அவங்க தான் சுத்தமாக கூட பேச மாட்டாங்க அர்த்தமல்ல, அவர்களும் பேசுவார்கள். அவர்களுடைய நடனத்தை நாம் பார்த்து ரசிக்கலாம்.